ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 5/6/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை தசமி திதி இரவு 2:16 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை ஏகாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஹஸ்தம் நட்சத்திரம் நாள் முழுவதுமே வியாபிச்சுட்டு இருக்கு. இந்த நாள் முழுவதும் சித்தயோகம் கூடிய நாளாகவே அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சித்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 9:10 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வியதிபாதம் என்கின்ற ஒரு யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வியசிரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா. இது என்ன வியசிரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வியதிபாதம் அப்படிங்கிற ஒரு யோகம் வந்துடுறது அல்லவா. ஆக இந்த நாளிலே வியதிபாத ஸ்ரார்த்தம் என்பதைத்தான் வியசிரா என்று கொடுத்திருப்பார்கள். ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வருகிறது. ஷண்ணவத்தின்னு சொல்லுவா. அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பாபஹர தசமி அப்படிங்கிறத கொடுத்துருக்கா. இது என்ன பாபஹர தசமின்னு சொல்லி பார்த்தோம்னா பாபங்களை போக்குகின்ற தசமி நாளாக அமைந்திருக்கிறது. ஆக இந்த நாளிலே நிறைய தான தர்மங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:45 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:29 சந்திர உதயம் என்பது மதியம் 1:50 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 2:01 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:15 முதல் 5:45 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1:43 முதல் 3:18 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 5:45 முதல் 7:20 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 8:56 முதல் பகல் 10:31 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:31 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் மதியம் 2:14 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்து விட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா.